அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம், ஆய்போவன். நான் எம்எஸ் ஃபாத்திமா நிஹாரா, ஃபிசியோதெரபிஸ்ட் அட் டாக்டர் ஜமீல் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் கல்முனை. நாங்கள் எங்களுடைய வைத்தியசாலையில் புதிதாக இயன் மருத்துவம் மற்றும் புனர்வாழ்வு மையம் ஒன்று இப்போ அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். அதாவது ஃபிசியோதெரபி அண்ட் ரீஹபிலிட்டேஷன் யூனிட். இது பற்றின விஷயங்களை நாங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காகத்தான் எங்களுடைய சேவைகள் என்னென்ன வழங்கப்படுகின்றது என்பது தொடர்பாக நான் இன்றைக்கு பேச இருக்கின்றேன். எங்களுடைய ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு இன்வார்ட் அண்ட் ஓபிடி பேஷண்ட்ஸ் ரெண்டுக்குமான ஃபெசிலிட்டிஸ் வழங்கப்படுகின்றது. இதில் ஸ்பெஷலாக உங்களுக்கு தெரியும், எங்களுடைய சமூகத்தில் ஸ்ட்ரோக், பக்கவாதத்துக்கான ரிஹபிலிட்டேஷன் மிகவும் முக்கியம். அது எங்களுடைய ஹாஸ்பிட்டலில் நாங்கள் வழங்குகின்றோம். இது ஒரு நவீனத்துவம் கொண்ட உபகரணங்களோட மற்றும் தகுதி வாய்ந்த நிபுணர்களால், அதாவது டாக்டர்ஸ், ஃபிசியோதெரபிஸ்ட் அண்ட் நர்சஸ் ஆஸ் அ மல்டி டிசிப்ளினரி டீம் ஆகத்தான் நாங்கள் எங்களுடைய சேவையை வழங்கியிருக்கின்றோம். இதில் உங்களுக்கு மூட்டு மற்றும் உடல் வலி ரீதியான பிரச்சனைகளுக்கான நிவாரணம், ஃபிசியோதெரப்பி ரீதியான ஆலோசனைகள் மற்றும் கர்ப்பகாலம் அண்ட் பிரசவத்துக்கான, இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண நேரம் உங்களுக்கு இன்வார்ட்டில் பிஃபோர் த சர்ஜரி அண்ட் ஆஃப்டர் த சர்ஜரி ரெண்டுக்குமான ஆலோசனைகள் மற்றும் இயன் மருத்துவம் சார்ந்த நிவாரணங்களை நாங்கள் வழங்குகின்றோம். அதோடு சிறு பிள்ளைகளுக்கான ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்ஸ், இதுக்கான உபகரணங்களோடு கூடிய ட்ரீட்மெண்ட் முறைகளையும் நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம். மற்றும் அறுவை சிகிச்சைக்கு பின்னரான, அதாவது போஸ்ட் சர்ஜிக்கல் ரீஹபிலிட்டேஷன், அதற்கான நிவாரணமும் நாங்கள் இன்வார்ட் பேஷண்ட்ஸுக்கும் மற்றும் ஓபிடி பேஷண்ட்ஸுக்கும் வழங்க இருக்கின்றோம். நீங்கள் ஓவரால் உடல் நலனுக்கான முற்றுமுழுதான உடற்பயிற்சி சிகிச்சை, உங்களுடைய ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணுவதாக இருக்கட்டும், மற்றும் உங்களுக்கு உடல் உளம் சார்ந்த ஏதாவது ஆலோசனைகள் தேவைப்படுவதாக இருக்கட்டும், அதற்கு உரிய அனைத்துமே நாங்கள் எங்களுடைய சென்டரில் வழங்க ஆயத்தமாக இருக்கின்றோம். ஸோ இயன் மருத்துவம் தொடர்பான மேலதிக ஆலோசனைகளுக்கும் எங்களுடைய நிவாரணங்களுக்கும் இப்போது எமது வைத்தியசாலையில் நாடுங்கள். தேங்க்யூ.